என்னடா இந்த ஒரு வாரமாக தொல்லையை காணுமே நினச்சேன். வந்துட்டாரு. எப்படி தானே இவரை வச்சுக்கிட்டு. அஞ்சலி, நான் கிளம்புறேன். கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ பார்த்துக்கோ. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா. மேடம் என்னை பார்த்தோன்னா ஜூட் விட்றாங்க போல. விடக்கூடாது. எப்படி இவ என்னை விட்டுட்டு கிளம்பலாம்? பார்க்கறத பாரு, எப்படி பார்க்குறான்னு. ஐயோ சாமி, சீக்கிரம் கிளம்பிடுடி. இவளை பார்க்க வந்திருக்கேன்னு தான் இவளுக்கே தெரியும். சும்மா என்னை பார்த்தோன்னா பயந்து விட்ற எடிச்செல்லாம். ஒரு நாள் எப்படி நீ வருவேன்னு காத்துட்ருக்கிற மாதிரி உன்னை வைக்கலை. ஏன் பேர் வெற்றி இல்லடி? மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஏடக்கூடமாக தான் நினைப்பான். இவன் கண்ணை பார்க்கவே கூடாதுப்பா. ஐயோ சீக்கிரம் போயிடி சுனிதா, அவனை பாத்துறாத. இவளை விட்டோம்னா அவ்வளோதான், இவகிட்ட பேசக்கூட முடியாது. ஐயோ குறுக்கால வராரே. சார், உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? மேடம், இங்கே பார்த்து பேசுங்க. கீழே பார்த்து பேசினா நான் என்ன கீழே நிற்கிறேன்? ஓ கடவுளே. சொல்லுங்க சார், என்ன வேணும்? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அந்த பக்கம் போயிடுவேன். ஒரு கஸ்டமர் வந்தால் கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ க்ளோஸ்டுன்னு இல்லை போர்டு வச்சுருக்கணும், ஓப்பன் எதுக்கு மேடம் வச்சுருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டான், வம்ப ஆரம்பிச்சிட்டான். எப்படித்தானோ புதுசாக தினசா யோசிக்கிறானே தெரில. சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். ஹலோ சார், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு என்ன 10 பேரை கவனிப்பாங்க? ஒரு கஸ்டமருக்கு ஒருத்தர் கவனிச்சா போதாது. வந்து உட்காருங்க சார், என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் எதா இருந்தாலும் ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டு வந்து தரேன். சிவா பூஜையில கரடி வேற. ஐயோ இந்த ஆள் வேற நம்மளவே திட்டுறானே. போய் தொலை. ஏய் சுனி, என்னன்னு கேளு. கவனிக்கிறேன்னா கவனிக்க, இல்லாட்டி நான் அடுத்த டேபிள் பார்க்குறேன். சுனி, இங்கே பார். என்னை பார்த்து எதுக்காக ஓடுறேன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்து உனக்கு பிடிக்கலன்னு தெரியுது. இட்ஸ் ஓகே சுனி, பரவாயில்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்கள் அக்கா எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதான் காயத்ரின்னு சொன்னீங்க. உனக்காக தான் உங்களை வேலைக்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உனக்காக பண்ணாலும் உங்கள் அக்கா ரொம்ப நல்ல டேலண்டான பொண்ணு தான். என் தம்பி வச்ச டாஸ்கில் சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லான்னு தான் வந்தேன். வேறு எதுவும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்னு பார்த்தாலே தெரியுது சுனி. இட்ஸ் ஓகே சுனி, நான் கிளம்புறேன். இனிமேல் உன்னை வந்து எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்காக என் அக்காவை வேலைக்கு சேர்த்துருக்காரா? அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறாரா? பரவாயில்ல. ஏதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது சுனி. இவர்கிட்ட தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு இவரை வழி அனுப்பி விட்டுற வேண்டியதான். அதான் நல்லது. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறா சுனிதா? அச்சோ, என்ன பண்ற சுனி? அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அவர் பார்க்குற வரைக்குமே சிரிச்சிட்டு இருந்திருக்கேன். ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் எங்கள் அக்கா வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஒருத்தவங்களோட டேலண்ட்டை பார்த்து தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் அவள் டேலண்டானவன்னு நிரூபிச்சிருக்கா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு உங்ககிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதானா? வேற என்ன சார் உங்ககிட்ட சொல்கிறது? தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே கேட்குறிய சுனிதா. எனக்கு ஒன்றும் புரியல வெற்றி. உங்ககிட்ட கோவப்படுறேன், ஆனால் நீங்கள் இருக்கும்போது சந்தோஷப்படுறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. நான் சின்ன பொண்ணுங்கிறங்காட்டி என் மனசை தடுமாறுது என்னமோ தெரியாது. ஆனால் என்னமோ புரியாத ஒரு ஃபீலிங் தான் உங்ககிட்ட இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். வந்துட்டு சாப்பிடாம கூட போகிறீங்க. உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு புரியுது சுனிதா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்ல தயங்குற. பரவாயில்ல, கூடிய சீக்கிரத்தில் உன் மனசில் இருக்கிற உண்மை உன் வாய் வழியாக எனக்கு வெளியே வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்ச நேரம் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். என்ன மேடம், உங்களுக்கு தான் அவரை பிடிக்காதே. அவர் போன திசையவே பார்த்துட்ருக்கீங்க.
என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. சாரி வெற்றி, உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்னமும் உங்களை பேசும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு வெற்றி. மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அவர் போனதுக்கப்புறம் என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி அஞ்சலி. சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குடி. சரி, பார்த்து போயிட்டு வா. மனசை பத்திரமா வச்சுக்கோடி. காசை விட மனசு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெளியூரில் இருக்கோங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதுடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா.